ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். இந்த ஒரே ஒரு வார்த்தையை காலை எழுந்தவுடன் வெறும் 3 முறை சொல்லிவிட்டு வா. பூஜை இருக்க தேவையில்லை, விரதம் இருக்க தேவையில்லை, சவால் விடுகிறேன், நீ நினைத்தது நடக்கும். இந்த ஒரு வார்த்தை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதாவது நீங்க இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை காலை பொழுதுல பிரம்மமுகூர்த்த நேரமாக இருக்கலாம், இல்லை நீங்க காலை எத்தனை மணிக்கு நினைக்கீங்களோ எந்திரிச்ச உடனேயுமே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வெறும் 3 முறை, அதிக தடவை கூட இல்லைங்க, வெறும் 3 முறை நீங்க சொல்வது மூலியமா அந்த தெய்வத்தினுடைய அத்தனை சக்திகளையும் அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்க முழுவதுமாக பெற முடியும். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி முடிச்ச அந்த நிமிஷமே உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுவதை நீங்களே உணரக்கூடியதாகவும் அமையும். அதனால இந்த ஒரு விஷயத்த சரியான முறையில மறக்காம நீங்க வெறும் 3 முறை பார்த்தீங்கன்னா சொல்லி பாருங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, காலை பொழுது எரிச்சுன்னு நீங்க செய்ய போறீங்க அப்படின்ற போது நீங்க குளிச்சிருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும்ன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க. எந்த ஒரு நீங்க தடைகளும் இதுக்கு கிடையாது. நீங்க குளிக்க கூட வேண்டாங்க, இந்த தாராளமா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியும். அது மட்டும் இல்லைங்க, முக்கியமா நீங்க இதை சொல்லி முடிச்சா உங்களுடைய வாழ்க்கையில நானே சவால் பெறங்க, நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க இந்த ஒரு மந்திர சொல்வது மூலியமா வாழ்க்கையை மாற்றத்தை பார்க்க போகுது என்பதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, இந்த ஒரு வார்த்தையை யாரெல்லாம் சொல்லலாம் சாமி? நாங்க சின்ன பிள்ளைங்கள் சொல்லலாமா, இல்லை எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை சொல்லலாமா, இல்லை பெரிய ஆட்கள் மட்டும் தான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். இந்த வார்த்தை என்பது எல்லோராலும் சொல்லப்படலாங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும், சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், சரி வயதானவங்க கூட தாராளமாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லலாங்க. இதை வெறும் 3 முறை சொன்னா போதும். நீங்க நினைப்பீங்க நம்ம நிறைய நேரம் உட்காந்து சொன்னாதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னா, அப்படிலாம் கிடையாதுங்க. இதை வெறும் 3 முறை நீங்க மனசளவுல நினைச்சுக்கிட்டு சொன்னாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இது உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். முக்கியமா உங்க பல வருஷ கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒன்றாக இது அமையும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க சொல்ல போற அந்த வார்த்தையை நான் சொல்றேன். என் பின்னாடியே சொன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு காலை காலத்துல நாளைக்கு இல்லை நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் சரிங்க, அப்போ சொல்லணும்னு நினைச்சாலும் சரி. முக்கியமா இப்படிப்பட்ட ஒரு மந்திரச்சொல்லை சொல்லும் போது தினமும் சொல்லணுமா சாமின்னு கேட்டீங்கன்னா, சரியா 21 மண்டலங்கள் இதை நீங்க சொல்லிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மண்டலம், அதாவது 21 நாட்கள் சொல்றேங்க, அப்படி நீங்க சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதை நீங்களும் சொல்லாம உங்களுடைய குடும்பத்துக்கும் சொல்லி சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். சரிங்களா? சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். நான் சொல்றேன், நாளைக்கு காலையில மறந்துடாம சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு இதை சொல்ல பிடிக்கல, விருப்பம் இல்லை அப்படின்ற போது உங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட மட்டுமாவது சொல்லி அவர்கள் நீங்க தாராளமா சொல்லலாம். என்ன தப்பும் கிடையாதுங்க. ஏன்னா இது எல்லோரும் சொல்வது மூலியமாகவும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? சரி, நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். நான் சொல்றேன், சொல்லுங்க. மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க சொன்னாலே போதுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லைங்க. இதை சொன்னா எப்படிங்க மாறும்? நீங்க ஒரு சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஒரு நாள் சொல்லி விட்டுறாதீங்க, தொடர்ச்சியா சொல்லிட்டு வாங்க. இதனுடைய சக்தி மகத்துவம் என்பது சில நாட்கள்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில காண்பீங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த மந்திர சொல்லாகவும் இருக்குது. இதை கண்டிப்பா சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையுமே தீர்த்து இது ஒரு திருப்பமாக உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. சரி, முழுவதுமான நம்பிக்கொண்டு சொல்லி வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கோடு செஞ்சு தான் நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.